ஹலோ எவ்ரிவன். சேலம் கிரேஸ் சமூக கல்லூரி, அதாவது கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜ் சேலம் வழங்கும் இந்த ஒரு சிறப்பான விளக்கப் பகுதிக்கு உங்களை நான் ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வெறும் பாடப்புத்தகங்களை மட்டும் தாண்டி நம்ம வாழ்க்கையை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ். வாங்க உள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. திடீர்னு ஒரு எக்ஸாம் வருது, இல்லனா எதிர்பாராத ஒரு ஃபெயிலியர், இப்படி வாழ்க்கை அதோட சவால்களை நம்ம மேல வீசும்போது அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இந்த மாதிரி திடீர் ட்விஸ்டுகளை சமாளிக்க உங்ககிட்டன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் டூல் கிட் இருக்கா? என்னது இல்லையா? கவலையே வேணாம், அதுக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் ரைட் இன்டு திஸ். இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்துல நாம பார்க்க போற அந்த 4 முக்கியமான திறன்கள் இதுதான். 1 செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுய கௌரவம். 2 டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல். 3 டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம். அப்புறம் 4 ஓவர் கமிங் ஃபியர், பயத்தை சமாளித்தல். சரி, இதுல நம்மளோட முதல் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுய கௌரவம், அதாவது செல்ஃப் எஸ்டீம். நம்ம வெளியில எவ்வளவோ திறமைகளை வளர்த்துக்கலாம், ஆனா உள்ளுக்குள் நம்மள நாம எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அஸ்திவாரமே. நீங்க செய்ற ஒவ்வொரு சின்ன சின்ன சாதனைக்கும் உங்களை நீங்களே தட்டி கொடுத்து பாராட்டுங்க. அது கிளாஸ் டெஸ்ட்ல வாங்கின ஒரு நல்ல மார்க்கா கூட இருக்கலாம். இப்படி உங்களை நீங்களே சேரப் பண்றது உங்களோட அந்த டெய்லி கான்ஃபிடன்ஸை சும்மா ராக்கெட் மாதிரி எகிர வைக்கும். ஸோ இந்த சுய கௌரவத்தை வளர்க்கறதுக்கு ஒரு 3 முக்கிய வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களை நீங்களே மனசார பாராட்டுங்க. செகண்ட், உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ், அதாவது பலம் பலவீனங்களை இருக்கிறபடியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது, ரைட்? அண்ட் தேர்ட், உங்களுக்காகன்னு கட்டாயம் கொஞ்சமாவது மீ டைம் ஒதுக்குங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்குறதுனா என்ன? சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்க மனசுக்கு அமைதி தர விஷயங்களை செய்யறது. அது ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்லனா சும்மா உட்காந்து டிராயிங் பண்றதா கூட இருக்கலாம். இது உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியை கொடுக்கும். And this brilliantly illustrates that சுயமரியாதையும் சுய அன்பும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. You should be yourself. வேற யாரோ ஒருத்தர் மாதிரி மாற ட்ரை பண்ணாதீங்க. தப்பு பண்றது மனித இயல்பு தானங்க. அதிலிருந்து பாடத்தை கத்துக்கிட்டு உங்களோட அந்த தனித்துவத்தை, யுனிக்னஸை நேசிக்க பழகுங்க. மூவிங் ஆன், நம்மளோட இரண்டாவது முக்கியமான கருவி முடிவெடுத்தல், அதாவது டிசிஷன் மேக்கிங். ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ல சரியான முடிவுகள் எடுக்கிறது அவங்களோட நேரத்தையும் பணத்தையும் பெருமளவு காப்பாத்தும். ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்றதோ இல்ல ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதோ குழப்பமா இருக்கா? இந்த 4 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுங்க. 1 என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு தேடுங்க. 2 சீனியர்ஸ் இல்லனா டீச்சர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க. 3 நீங்க எடுக்கிற முடிவுக்கான பொறுப்பை முழுமையா ஏத்துக்கோங்க. 4 லாஸ்டா உங்க முடிவு சரியா ஒர்க் ஆகுதான்னு அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எந்த முடிவா இருந்தாலும் அதை சரியான நேரத்துல எடுக்கணும். ஒரு சூப்பரான முடிவை தப்பான டைம்ல எடுத்தா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. டைமிங் இஸ் எவ்ரிதிங் பாஸ். சரியான நேரத்துல நாம எடுக்கிற முடிவுகள் தான் நாளைக்கு வரப்போற தேவையில்லாத டென்ஷனை தடுத்து நிறுத்தும். அடுத்ததா நம்மளோட 3வது கருவி நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம கிட்ட இருக்கிற மிக மிக விலை மதிப்பற்ற ஒரு ரிசோர்ஸ் என்னன்னா அது நேரம் தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற அந்த 24 மணி நேரம் எங்க போகுதுன்னு என்னைக்காவது நேர்மையா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? படிப்புக்கு எவ்வளவு நேரம், தூக்கத்துக்கு எவ்வளவு, இல்ல வெறுமனே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றோமோ? இந்த ஒரு செல்ஃப் செக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நேரத்தை மட்டும் நாம சரியா மேனேஜ் பண்ணிட்டோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். உங்க கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். எந்த ஒரு தடையையும் கூலா ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் பல மடங்கு கூடும். Now what's really interesting here is நம்மளோட தினசரி நேர ஒதுக்கீடு எப்படி இருக்கணும் தெரியுமா? படிப்பு, போதுமான தூக்கம், லிமிட்டடான என்டர்டெயின்மெண்ட்னு இது எல்லாத்தையும் நம்ம சரியா பேலன்ஸ் பண்ணும்போது காலேஜ் லைஃப் ரொம்பவே ஜாலியா மாறும். அந்த அன்ப்ரொடக்டிவ் டைம், அதாவது எந்த பயனும் இல்லாத நேரத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறது தான் நம்மளோட மெயின் கோல். ஓகே, இப்போ நம்மளோட 4வது மற்றும் கடைசி கருவி பயத்தை சமாளித்தல், ஓவர் கமிங் ஃபியர். நாம இதுவரைக்கும் பார்த்த திறமைகள் எல்லாத்தையும் செயல்படுத்த விடாம ஒரு ஸ்டூடெண்ட் தடுக்கிற மிகப்பெரிய பிரேக் இந்த பயம்தான். பயம் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒண்ணுதான். ஆனா உண்மையிலே அது என்ன? பழசா நடந்த ஒரு மோசமான விஷயம் திரும்பவும் நடந்துருமோன்னு நம்ம மனசு பண்ற ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு புக்ல ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜி ட்ரிக் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத பயமோ இல்ல நெகட்டிவான எண்ணங்களோ உங்க மனசுல வரும்போது சத்தமாவோ இல்ல மனசுக்குள்ளேயோ நில், ஸ்டாப் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கட்டளையிடுங்க. இப்படி பண்றது உங்களை அறியாமலேயே அந்த பேனிக் ஆகிற சைக்கிளை டக்குன்னு உடச்செறிஞ்சிரும். செம்ம ட்ரிக்ல.
ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் பயத்தை நிரந்தரமா வெல்ல இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், பயம் இருக்குங்கிறத ரியலிஸ்டிக்கா அக்செப்ட் பண்ணுங்க. செகண்ட், அதுக்கான உண்மையான காரணத்தை அனலைஸ் பண்ணுங்க. தேர்டு, நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அந்த நில் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, அதை பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான செயல்களால மாத்துங்க. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் எந்த ஒரு பிளானும் இல்லாத வாழ்க்கை, அங்க வெறும் குழப்பமும் பயமும் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் நாம பார்த்த இந்த ஸ்டூடெண்ட் டூல் கிட்ட பயன்படுத்தி வாழ்ற வாழ்க்கை, அங்க சக்சஸ், பீஸ், ஃப்ரீ டைம், அப்புறம் ஒரு ஹை லெவல் செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வித்தியாசம் எவ்வளோ கிளியரா இருக்கு பாத்தீங்களா? சேலம் கிரேஸ் சமூக கல்லூரி மாணவர்களே, கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த 4 லைஃப் ஸ்கில்ஸ்ல எதை நீங்க இன்னைக்கு இப்போதே பிராக்டிஸ் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையை மாத்துற அந்த முதல் முடிவை இன்னைக்கே எடுங்க. ஆக்ஷன்ல இறங்குங்க. சக்சஸ் தானா உங்களை தேடி வரும். ஆல் தி பெஸ்ட். கீப் திங்கிங்.